சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னாரா? அதுபோல இவர் மொழியை படிச்சுக்கிட்டே இருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, உருது என்னென்ன மொழி இருக்கோ அத்தனையும் தேடி தேடி படிக்கிறார். படிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டுக்காரமாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏயா இதே படிச்சுக்கிட்டு இருந்தா சோத்து பத்துக்கு ஏதாவது வேலை பார்க்க வேண்டாமா? அதனால குடும்ப நடத்தணுமே, புள்ள விட்டிருக்கேன், என்னையா இதே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம திட்டினா அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படி நினைக்காதமா, மொழி ரொம்ப முக்கியம். மொழி என்ன செறிவு இருக்கு, என்ன வளமை இருக்கு, என்ன இலக்கணம் இருக்கு, எந்தெந்த மொழியில என்ன சிறப்பு இருக்குன்னு பார்க்கணும். அதனாலதான் படிக்கிறேன்னாரு. கேட்டுட்டு சொன்னா அவ நல்லா படிங்க, மேல மெனக்கட்டு படிங்க. இல்ல இதெல்லாம் படிச்சு எதுக்காக போகுது, நீங்க படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு போச்சுடா. ஆமா, இப்படியே படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டோன்னே அவருக்கு கோவம் தாங்கல. ஆமா, இது வரைக்கும் உங்ககிட்ட வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு, இனிமே உங்க கூட வாழ மாட்டேன்னு ஊரை விட்டு கிளம்பிட்டாரு. கோச்சிட்டு நாடு விட்டு நாடு போயிட்டாரு. நாடு விட்டு நாடு போய் பல ஆண்டுகள் வாழ்கிறார். அந்த நாட்டில் இருந்த மொழிகளையும் நிறைய கத்துக்கிறாரு. இவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்பது பரவலா எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இப்படி அந்த நாட்டில் அவர் தங்கி இருக்கிற போது திடீர்னு அந்த நாட்டுக்குள்ள பெரிய ஒரு குற்ற சம்பவம் நடக்குது. அரசாங்க கருவூலத்துல 10 பேர் சேர்ந்து வந்து மொத்தமா திருடிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சுக்கிட்டு போனா காவல்துறை அதிகாரிகளுக்கு பெரிய தலைவலி ஆயிப்போம்ல. அப்புறம் என்ன பண்றாங்க, குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தடயங்களை சேகரிக்கிறாங்க. தடயங்கள் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப தெளிவா தப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் பாருங்க, எவ்வளவு பெரிய தப்பிக்கிற அறிவாளியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தவறு இருக்கும்ல. கண்டிப்பா வந்த 10 பேர்ல ஒருத்தன் சும்மா வராம ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அவன் எல்லாத்தையும் அள்ளி சுட்டிட்டு அள்ளிட்டு ஓடும் போது நாயை விட்டுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்ப நாய் சிக்கிருச்சு காவல்துறையில. நாயை வச்சு தான் துப்பு தொலைக்கணும். எப்படி கேக்குறது, நாய் என்ன பேசுமா, நாங்க ஊர்ல இருந்து வந்தா இத்தனை பேர் வந்தா என் பேர் என்னது அப்படி சொல்ல போது, ஆனா நாயை வச்சு தான் துப்பு தொலைக்குவா. இன்னைக்கு அதிகாரி எல்லாம் பாருங்க, பெரிய குற்றச்சம்பவம்னா நாயை தான் கூட்டிட்டு இருக்கான். நாய்க்கு எத்தனை அறிவு? அப்ப மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அப்ப அங்க யாருக்கு எத்தனை அறிவு சொல்றது? நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பா அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நாயை வச்சு எப்படி விசாரிக்கணும்னா, எப்படி தமிழர்கள் நாய் வளர்த்திருந்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துரும், இந்திக்கார நாய் வளர்த்தா இந்தியில கூப்பிட்டா வந்துரும், தெலுங்குக்கார நாய் வளர்த்திருந்தா தெலுங்குல கூப்பிட்டா வந்துரும், வெள்ளக்கார நாய் வளர்த்திருந்தா அவன் மொழியில கூப்பிட்டா வந்துரும். எந்த பிராணியை எந்த மொழிக்காரர்கள் வளர்க்கிறார்களோ அந்த மொழி அந்த பிராணிகளுக்கு புரியும். இது யதார்த்தம். இப்ப எல்லா மொழியும் படிச்ச ஒருத்தர் இருக்காரா, அவரை கூட்டிட்டு போய் பேச சொன்னா அந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டது. அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி சொல்லி கூப்பிட்டு பார்த்தாரு. ஒரு மொழியை கூப்பிடும் போது நாய் வாழாட்டிருச்சு, கிட்ட வந்துருச்சு. நாய்க்கு புரிஞ்சிருச்சு அவர் பேசின மொழி. இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப எளிதா புரிஞ்சிருச்சு, இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த நாட்டுல போய் அவர்களை கைது பண்ணி கொண்டு வந்து குற்றவாளிகள் சிறையில் அடைச்சாச்சு. சரி, இப்ப கண்டுபிடிக்க காரணமா இருந்தாரு மொழி பற்றாளர், மொழி படிச்சவர். அவருக்கு ஏதாவது விருது கொடுக்கணும்ல. கூப்பிட்டு கேக்குறா, ஐயா கண்டுபிடிக்கவே முடியாத இந்த வழக்கை கண்டுபிடிக்க வச்சது நீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எங்க அரசாங்கம் விரும்புது. எங்க நாட்டுல உங்களுக்கு குடியுரிமை வேணுமா, இல்ல பங்களா வேணுமா, காசு பணம் வேணுமா, பொன்பொருள் வேணுமா, நிலபலம் வேணுமா, எது வேணாலும் கேளுங்க தரேன். அவர் சொன்னா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு. வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்கு, அதை செய்யுங்க. என்ன வேணும்? இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரே சங்கடம், எதுக்கு அந்த நாய்? அது ஏற்கனவே களவாணி பயில வளர்த்த நாய், அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அவர் சொன்னாரு, இல்லையா யார் வளர்த்தா என்ன, இந்த நாய் தான் எனக்கு வேணும். நான் வெளிலாம் வீட்டுல உட்கார்ந்து இந்த மொழி எல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். என் வீட்டுக்காரி என்ன கேட்டா, இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா, அவளுக்கு சொல்லணும் இந்த நாய் கேட்டுருச்சுன்னா அந்த நாய் கிட்ட சொல்லணும், அதனால இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க சிரிக்கணும் கைதட்டணுங்கிறதுக்காக மட்டுமல்ல, நாயா இருந்தா கூட மொழி பற்றோடு இருக்கு. நமக்கெல்லாம் 6 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்றோம். நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், இந்த மொழி எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள்.